இந்த ஆலயத்தில் சிறு பூச்சிகளாக தகப்பனே இருக்கின்ற நாங்கள் உண்மை துதிக்கின்றோம் அப்பா. நீங்க இந்த இடத்துல எழுந்தருளுங்க தகப்பனே, நீங்க இந்த இடத்துல எழுந்தருளுங்க, நீங்க இந்த இடத்துல எழுந்தருளுங்க.
உமக்கே நமஸ்காரங்களை ஏறெடுக்கின்றோம் அப்பா. உமக்கே ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கின்றோம் தகப்பனே. ஓ உமக்கே 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 உமக்கு மாத்திரமே தகப்பனே. இந்த ஆலயம் தகப்பனே தொடக்கம் முதல் முடிய பரியந்தம் தகப்பனே உம்முடைய கிருபை எங்களை வழிநடத்தட்டும். உம்முடைய ஆசீர்வாதம் எங்களை மேற்கொள்ளட்டும் அப்பா. எங்களை மூடிக்கொண்டு மறைத்துக் கொண்டு தகப்பனே எல்லாவித வேதங்களுடைய கண்களுக்கும் தப்பித்து தகப்பனே நாங்கள் இந்த இடத்துல நின்று உம்மை ஆராதிக்கும்படி எங்களை ஆசீர்வதித்துக் கொடுங்க. ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமென். வர தடைப்பட்ட மக்களுக்காக மிகவும் வருகின்றோம். அதே போல யாராவது ஒருத்தர் கர்த்தரால் ஏவப்பட்டவர்கள் வரத்தரப்பட்ட மக்களுக்காக உருக்கமாக ஜெபிக்கலாமா? இந்த வேளையிலே இயேசுப்பா வர தடைப்பட்ட மக்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ராஜா. நாங்கள் ஒன்று கூடி ஜெபிக்கிறோம். எங்க இருவர் மூவர் என் நாமத்தினாலே எதை கேட்கிறீர்களோ அதை நான் தருவேன் என்று வாக்குத்தத்தம் தந்தேன் என்று வாக்குத்தத்தம் பண்ணினவரே இயேசுப்பா, எங்கள் மத்தியில் இருக்கிறவர்களுக்காக உங்களுக்கு நன்றி ராஜா. இன்று இயேசுப்பா வந்திருக்கிற ஒவ்வொரு ஆத்மாக்களும் ஆசீர்வதிங்க இயேசுப்பா. நிறைய பேர் தடைப்பட்டு இருக்கிறாங்க ராஜா. இயேசுப்பா அந்த தடைப்பட்ட மக்களையே தேவனே இயேசுப்பா அவர்கள் இருதயத்தில் பேசி சபைக்கு ஆலயத்துக்கு இயேசுப்பா துரிதமாக கூட்டி வாங்க ராஜா. உம்முடைய நாமத்தில் இயேசுப்பா இந்த வர்ஷிப்ல பங்கெடுத்துக் கொள்ள கிருபை செய்யுங்க தேவனுடைய சத்திய வார்த்தைகளை இயேசுப்பா அவர்கள் வருகையை தேவன் கிருபை செய்யுங்க ராஜா. ஒவ்வொருத்தரோட இருதயத்துல பேசுங்க இயேசுப்பா. எந்த ஒரு சுப காரியமோ எந்த ஒரு துக்க காரியமோ வந்து இயேசுப்பா அவர்களை தடை பண்ணாதபடிக்கு இயேசுவின் நாமத்தாலே நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் ராஜா. தடைகளை தகர்த்து போடுகிற தயாபரனை எங்கள் மத்தியில நீங்கள் இறங்கி வாங்க ராஜா. உங்களுடைய பலத்த கரங்களை இயேசுப்பா எங்கள் மத்தியில இறங்கி வரட்டும் இயேசுப்பா. ஒவ்வொரு மக்களுடைய இருதயத்திலும் பேசுங்க இயேசுப்பா. ஒவ்வொருத்தருடைய இருதயத்திலும் பேசுங்க இயேசுப்பா. இன்றைக்கு ஆலயமாச்சு இயேசுப்பா தேவனுடைய சத்தியத்தை கேட்கணுமே என்று இயேசுப்பா அந்த இருதயத்திலே இயேசுப்பா ஒரு அக்கினியை போடுங்க ராஜா. வேற எந்த ஒரு வேலை செய்தாலும் அதை அப்படியே போட்டு விட்டு தேவனுடைய ஆலயத்துக்கு ஓடி வர கிருபை செய்யுங்க ராஜா. அந்த ஆதி காலத்துல நாங்கள் கேள்விப்பட்டோமே தேவனுடைய வார்த்தைகளை கேட்க இயேசுப்பா ஜனங்கள் ஓடி சபையை தேடி ஓடி வந்தாங்களே இயேசுப்பா. அந்த வாஞ்சை இயேசுப்பா அந்த பெந்தெகோஸ்தே நாளிலே இருந்த அந்த வாஞ்சை இயேசுப்பா அந்த அக்கினி இயேசுப்பா ஒவ்வொரு ஜனத்தையும் பற்றி பிடிக்கட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் ராஜா. இயேசுப்பா எல்லாவித தடைகளை இயேசுப்பா சத்துரு கொண்டு வந்து இயேசுப்பா தேவனுடைய ஜனங்கள் தேவனை ஆராதிக்க முடியாதபடிக்கு தடை செய்கிற ஒவ்வொரு இயேசுப்பா அந்த தந்திரத்தின் ஆவிகள் பார்வானின் வல்லமைகளை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தாலே நாங்கள் எங்கள் கால்களில் கீழே மிதித்து ஜெபிக்கிறோம் ராஜா. தேவனுடைய வல்லமை புறப்பட்டு வரட்டும் இயேசுப்பா. இயேசுப்பா நாங்கள் இயேசுப்பா தேவனுடைய ஜனம் இயேசுப்பா இந்த ஆலயம் நிரம்பியிருக்க காரணத்துக்காக இயேசுப்பா தேவன் வளர்த்து கருத்து இயேசுப்பா இந்த ஆலயத்து மேல நீட்டி வல்லமை போடுங்க இயேசுப்பா. தேவன் பெரிய காரியங்கள் செய்யறதுக்காக உங்களுக்கு கொடாடு கூடி நன்றி செலுத்துகிறோம் இயேசுப்பா. இந்த சிறிய ஜெபத்தை கேட்டு இயேசுப்பா தேவனுடைய ஆலயம் நிரம்பி வழியத்தக்கதாக ஜனங்களை தேவன் கூட்டி சேர்க்க போறதுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். சந்தியாச்சன ஜனங்க எப்படி தெரியுமா? ஒரு லைன் சொல்றேன். ஒவ்வொரு நாளும் உம் குரல் கேட்டு அதன்படி நடக்கின்றேன். சந்தியாச்சன ஜனங்க வந்துட்டு இப்படிதான் உலகினை மறந்து உம்மையை நோக்கி ஓடி வருகின்றேன். சந்தேஷம் ஜனங்க எப்படிங்க இருக்கணும்? இன்னொரு விஷயம் சொல்றோம் பாருங்க. இது வந்துட்டு கிரண் இந்த இடத்துல நின்று சொல்ல, இல்லைன்னா உங்களோட சபை போதகர் எங்க அண்ணா பாஸ்டர் அருண் இந்த இடத்துல வந்து நின்று சொல்ல, இல்லைன்னா மூத்த போதகராக இருக்கிற பாஸ்டர் ஜெயசிலன் அவர்கள் இந்த இடத்துல நின்று சொல்ல, இல்லைன்னா தம்பி வந்துட்டு இந்த இடத்துல சொல்ல. இந்த இடத்துல வேற யாரும் இன்னும் பிரதர் இருக்காங்க, இன்னும் நிறைய பேர் இருக்கீங்க. எந்த மூப்பர்களும் எந்த வாலிபர்களும் யாரும் இந்த இடத்துல வந்து சொல்ல. ஒரே ஒருத்தர் தான் சொல்றாரு. சந்தியாச்சனா நீங்க எப்படி இருக்கணுமா? உலகினை மறந்து உம்மையை நோக்கி ஓடி வருகின்றேன். தெரியுங்களா? உலகத்தின் காரியங்கள் என்னென்ன இருக்குதுங்க? இந்த உலகத்தின் காரியங்கள் ஏராளமாக இருக்கலாம். உங்களுடைய வேலைகள் இருக்கலாம், இல்லை நீங்கள் ஆஃபீஸ் போகிறதா சரி, இல்லைன்னா வீட்டு வேலைங்களா சரி. ஐயோ நான் இப்போ சமைச்சு வச்சுட்டு தான் போனோமே,
ஐயா ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி எழுந்து சமைச்சா ஒன்று குறைஞ்சி போகிறது கிடையாது. இல்லை நாங்கள் ஆலயத்துக்கு போயிட்டு வந்து சமைக்குமோன்னு சொன்னால் ஒன்று குறைஞ்சி போகிறது கிடையாது. ஒரே ஒரு சிம்பிள் தான். நீங்கள் எப்போ இந்த உலகத்தை நீங்கள் மறக்கிறீங்களோ, என்னோட கூட சேர்ந்து ஆமென் சொல்றீங்களா? நீங்க எப்போ இந்த உலகத்தை மறக்கிறீங்களோ, எல்லாருக்குள்ளேயும் வந்துட்டு அந்த சாத்தானவன் இருப்பாங்க. அவன் உள்ளவே இருந்துக்கிட்டு வெளியில நடக்கிறத வந்து செயல்படுத்தி கொண்டு இருப்பான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவன் உள்ளவே இருந்துக்கிட்டு உங்களுக்கு தெரியாத மாதிரியே இருந்துக்கிட்டு நீங்க இது நல்லது 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 நல்லதுன்னு சொல்லிட்டு உங்களுக்குள்ளவே சொல்லி 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 ஆனா ஆலயத்துக்கு தானப்பா ஒரு 5 நிமிஷம் லேட்டா போவோம், ஒரு 10 நிமிஷம் லேட்டா போவோம், நம்ம பாஸ்டர் ஒன்று கோச்சிக்க மாட்டாரு அப்படின்னு சொல்லி 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 5-10 நிமிஷம் ஆகும், 10-20 நிமிஷம் ஆகும், 20 நிமிஷம் 1 hour ஆயிடும். இதனால வந்துட்டு எங்களுக்கு வரப்போறது ஒன்றும் கிடையாது, பாஸ்டருக்கு வரப்போறது ஒன்றும் கிடையாது. ஐயா இந்த வர்ஷிப், இந்த ஒரு ஆசீர்வாதமான மெசேஜ் இல்லாம இன்னைக்கு நீங்க நினைச்சு பாருங்க, உங்களுடைய நண்பர்கள் எத்தனை பேர் மண்ணுக்குள்ள மறைக்கப்பட்டிருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஐயா ஹாஸ்பிட்டல்ல போய் பாருங்க, ஐயா ஹாஸ்பிட்டல் பெட்ல போய் பாருங்க, எத்தனை பேர் வந்துட்டு எப்படி தெரியுமா வியாதியில கஷ்டப்பட்டு இருக்காங்க. அவங்க சொல்ற ஒரே ஒரு வார்த்தை என்ன தெரியுங்களா? ஐயோ இந்த வியாதியில இருந்து என்ன யாராவது வெளியே கூட்டிட்டு வருவாங்களா? என்னால இந்த வியாதி தாங்க முடியலையே, என்னால இந்த வலி தாங்க முடியலையே, என்னால இந்த வேதனை தாங்க முடியலையே, யாராவது ஒருத்தர் வெளியே கூட்டிட்டு வருவாங்களா? அந்த இடத்துல பாஸ்டர் போய் சொல்லுவாரு, நாங்கள் இருக்கிறோம், எங்களுடைய தேவாதி தேவன் உங்களுடைய படுக்கையை எடுத்துக்கொண்டு நட அப்படின்னு சொல்றதுக்கு வல்லவராக இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு ஆலயத்துக்கு வாங்கன்னு சொன்னாங்க. எப்படி தெரியல குதிச்சுன்னு வருவாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம எண்ணிக்கொண்டு இருக்கிறோங்க, நம்மளுடைய வியாதி தான் நம்மளுக்கு பெருசு, நம்மளுடைய வேதனை தான் நம்மளுக்கு பெருசு. ஐயா எனக்கு 2 கோடி கடன் இருக்கலாம், ஆனா என்னுடைய 2 கோடிக்கு கடனுக்கு மேலாக யாரோ ஒருத்தர் கண்டிப்பா இருப்பாங்க. ஆமென். இந்த பெங்களூர் பட்டணத்துல நான் உதாரணத்துக்கு சொல்றேன் பாருங்க. ஓ பயங்கர பணக்காரன், யாரு? விஜய் மாலியா. பயங்கர பணக்காரன். அந்த விஜய் மாலியாக்கு என்ன விட பயங்கரமான கோடிக்கணக்கான கடன் இருக்குதுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் ஒண்ணுமே கிடையாது. நீங்க நினைச்சுக்கிறீங்களா உங்களுக்கு தான் பெரிய கடன்ட்டு? ஐயா பேங்க்ல கோடிக்கணக்கான லோனை வாங்கிட்டு கட்ட முடியாம தலை சிறந்த பணக்காரர்கள் வெளிநாட்டுக்கு ஓடி போய் ஒழிஞ்சுக்கின்னு அவங்களுக்கு வந்துட்டு அடையாளம் இல்லாம அடையாளத்தை மாத்தி வாழ்ந்து இருக்காங்க. ஆனா உங்களுக்கு என்ன கர்த்தர் அந்த மாதிரி வச்சாங்க? அந்த மாதிரி வைக்கல, உங்களை ஆசீர்வதிச்சிருக்கிறாரு. என்னன்னு தெரியுங்களா? உங்களுக்கு 2 கோடி கடன் இருக்கணும்னு சொல்லிட்டு ஆசீர்வதிச்சிருக்காரு. அந்த 2 கோடி கடன் இருக்கிறதுனால தான் இன்னைக்கு நான் அந்த கடவுளை தேடுறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த 2 கோடி கடன் எனக்கு இல்லையா உலகத்தின் சிற்றின்பத்தில் வந்துட்டு நான் ஓடி 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 தெரிஞ்சிருப்பேன். ஆமென், ஆமென். இதுதாங்க புரிதல். நீங்க நினைக்கிறீங்களா ஐயோ எனக்கு தலை வலி தூங்கி ஏதுக்கிறதுமே என்னால தாங்க முடியல, என்னால ஆலயத்துக்கு ஒரு 1/2 hour லேட்டா போனாங்க என் தலைவலி சரியாயிடும் நீங்க நினைக்கிறீங்களா? ஐயா தலைவலின்றது சின்ன விஷயம், ஐயா சின்ன விஷயம். மதர் தெரேசா ஊழியத்தை நீங்க பார்த்திருக்கீங்களா, கேள்விப்பட்டிருக்கீங்களா? மதர் தெரேசா ஊழியத்துல வந்துட்டு அப்படியே இந்த எலிங்க வந்துட்டு இந்த ரோட்ல பத்துல இருக்கிறவங்கள எலிங்க வந்துட்டு கடிச்சு அவங்க தின்னுட்டு உடம்பெல்லாம் தின்னு இருக்கும், பாதி உடம்பு தான் இருக்கும், எலும்புங்க பாதி எலும்பு வெளியே தெரிஞ்சுன்னு இருக்கும், இந்த கிட்னிங்க எல்லாம் குடலெல்லாம் வெளியே தெரிஞ்சுன்னு இருக்கும். அவங்க என்னங்க சொல்லுவாங்க? உங்களுடைய தலைவலி உங்களுக்கு பெருசுனாக்கா அவங்க என்ன சொல்லுவாங்க? அப்படியே மதர் தெரேசா வந்துட்டு அவங்கள தூக்கின்னு போயிட்டு அவங்கள எல்லாத்தையும் கிளீன் பண்ணி அவங்கள வந்துட்டு கூட்டு போயிட்டு ஆலயத்துல உட்கார வைக்கும் போது அவங்களுக்கு ஒரு சந்தோஷம் இருக்கு பாருங்க. அந்த நோவெல்லாம் ஒண்ணுமே தெரியாது அவங்களுக்கு. அந்த நோவெல்லாம் ஒண்ணுமே தெரியாதுங்க. சொல்லும் போது தேவாதி தேவன் அபிஷேகத்துல நிரப்புறாரு. நான் அந்த வார்த்தையை கண்டிப்பா சொல்லிடலங்க. நான் என்ன மறைச்சிட்டு இதோ ஆவியானவர் உங்களிடத்தில் பேசிக் கொண்டிருக்கிறார். பாதி உடம்பு காணுங்க, பாதி உடம்பு காணும். உங்களுடைய தலைவலி உங்களுக்கு பெருசா இருக்குதா? இது நான் உங்களுக்கு சொல்ல எனக்கு சொல்லிக்கிறேன். என்னுடைய தலைவலி எனக்கு பெருசா இருக்குதா? பாதி உடம்பு காணும். தூக்கி வந்து கிளீன் பண்ணி ஆலயத்துல உட்காரிக்கும் போது அந்த வலி எப்படி தெரியுங்களா இருக்கும்? அந்த வலியை மறந்து உலக
எல்லாம் சேர்ந்து சொல்லுவோமா? ஜோரா சத்தத்தை உயர்த்தி உலகத்தை மறந்து உலகத்தை மறந்து உலகத்தை மறந்து. என்னங்க உலகத்தை மறக்கிறதுனா? உங்களுக்கு வழியே தெரியாது, உங்களுக்கு வேதனை தெரியாது, உங்களுக்கு எத்தனை லட்சம் எத்தனை கோடி கடன் இருந்தாலும் அந்த வலி வேதனை உங்களுக்கு தெரியாது. அது எப்ப நடக்கும்னு பாத்தீங்கன்னா ஒரே ஒண்ணுதாங்க, ஆலயத்துல வந்து நீங்க உட்காரும் போதுதான். ஹல்லேலூயா. உங்களை முழுசா ஒப்பு கொடுத்துட்டு கர்த்தருக்காக ஆலயத்துல வந்து உட்காரும் போது உங்களுக்கு இருக்கும் பாருங்க அந்த சந்தோஷம். அந்த சந்தோஷத்தை இழந்து போயிடாதீங்கய்யா, அந்த சந்தோஷத்தை இழந்து போயிடாதீங்கய்யா. சீக்கிரமா வாங்க. சண்டே வந்துட்டு எப்போ வருமா எப்போ வருமா எப்போ வருமான்னு சொல்லிட்டு காத்துன்னு இருங்கய்யா. நம்ம ஏதாவது ஒரு பிக்சருக்கு போனோம்னாக்கா எப்படியாவது ஒரு 15 நிமிஷம் முன்னாடி போயிடணும்னு சொல்லி எவ்வளவு ஆத்தமா துடிக்கிறோம். அந்த மாதிரி கர்த்தருக்கு முன்னுரிமை கொடுக்கலாமா? உங்க வாழ்க்கை மாறும், உங்க வாழ்க்கை மாறும் ஐயா. எங்களுக்காக சொல்லிக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு விஷயம் ஒப்பு கொடுத்தவர்கள் மாத்திரம் என்னோடு கூட சேர்ந்து பார்ப்போமா? ஆண்டவரே உம் பாதம் சரணடைந்தே அடிமை நானையா. ஒரு விஷயம் எல்லாரும் எழுந்து நின்று கர்த்தருக்காக, ஐயா அடிமைகளா நாங்கள் இருக்கிறோம் அப்பா, உங்களுக்காக நாங்கள் சமர்ப்பிக்கிறோம் என்று அவரை நோக்கி பார்க்கலாமா? ஆண்டவரே உம் பாதம் சரணடைந்தே அடிமை நானையா. ஆண்டவரே உன் பாதம் பணிந்தோம். ஓ ஒரு அடிமை நாளையா, உன் பாதம் சரணடைந்த ஒரு அடிமை நாளையா. எங்களுக்கு 1000 துன்பங்கள் வரலாம். சங்கீதக்காரன் எவ்வளவு தெளிவாக சொல்கின்றார் பாருங்க ஐயா. கர்த்தரால உணர்த்தி ஆவிக்குள்ள எழுதின ஒரு சங்கீதம் இது. 1000 துன்பங்கள் உங்களை நோக்கி வரலாம். ஆனாலும் நாங்கள் அகன்று போக மாட்டோம் தகப்பனே, நாங்கள் அகன்று போகவே மாட்டோம் தகப்பனே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரே ஒரு சின்ன காரியத்தை மட்டும் சொல்லிடுறேன் நான். என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபன்னான ஒரு விஷயத்தை வந்துட்டு நான் பார்த்தேன். அதை உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கணும்னு நான் விரும்புகிறேன். அது நல்ல ஒரு ஆவிக்குரிய ரீதியில் இருந்தபடினால என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சாத்தான் வந்துட்டு எங்க இருக்கிறான்? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சாத்தான் வந்துட்டு எங்க இருக்கான் தெரியுங்களா? சாத்தான் வந்துட்டு இங்கதான் இருக்கான், இங்கதான் இருக்கான். சாத்தான் யாரு? சாத்தான் யாருன்னு தெரிஞ்சுக்கணுங்களா? வெரி சிம்பிள். வீட்டுக்கு போயிட்டு கண்ணாடி முன்னாடி கண்ணாடி பாருங்களா, கண்ணாடி பாருங்களா, அவன்தான் சாத்தான். ஹல்லேலூயா. என்னடா இது பிரதர் இந்த மாதிரி சொல்றாரு? கண்ணாடி போய் பார்த்தா யார் மூஞ்சி தானே தெரியும், சாத்தான் மூஞ்சி எப்படி தெரியும் அப்படின்னு தானே நினைக்கிறீங்க. ஐயா சாத்தான் எப்படி தெரியுமா வருவான்? சாத்தான் வந்துட்டு 2 கொம்பு வச்சுக்கினேன், ரெட் கலர் ட்ரெஸ்ஸை போட்டுக்கினேன், கையில ஒரு ஏதாவது ஒரு ஆயுதத்தை வச்சுக்கினேன், பல்லெல்லாம் கூர்மையை வச்சுக்கினேன் வரமாட்டான். அப்படி வரமாட்டான். சாத்தானுக்கு தேவனுடைய பலிபீடத்துக்கு முன்பாக நிற்கிற அதிகாரம் கூட இருக்குது. போயிட்டு கர்த்தர்கிட்டே குற்றம் சாட்டுறான் அவரு முன்னாடியே நின்னுக்கிட்டு யோபை பத்தி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்ப ஹல்லேலூயா சொல்றோம் தெரியுங்களா? அந்த ஹல்லேலூயாக்கு அர்த்தம் என்ன தெரியுங்களா? எல்லாம் துதிக்கும் கனத்துக்கும் மகிமைக்கும் அவர் மாத்திரமே பாத்திரர். பிரைஸ் தி லார்ட் இருக்கிற அர்த்தம் தான் ஹல்லேலூயா அப்படின்றது.
ஹalleluya பிளஸ் யாகன்னு சொல்லுவாங்க. அந்த யாகன்னா என்னன்னு சொல்லி பார்த்தோம்னாக்கா யெகோவா. அந்த யெகோவா வந்துட்டு அவங்க முழுசா சொல்லாம அப்படியே உடம்பெல்லாம் நடுங்குமா. யெகோவாவுடைய பேர்களை உச்சரிக்கிறதுக்கு பயந்துன்னு யாக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹalleluya யாகன்றதுக்கு அவ்வளோ பேர் வல்லமை இருக்குது. இப்போ நான் உங்களுக்கு சிம்பிளா ஒரே ஒரு வார்த்தை சொல்றேன் பாருங்க, ஹalleluya. யாருமே சொல்லல, உள்ளுக்குள்ள இருந்து நம்ம வந்து சொல்றத. ஏன் தெரியுமா சொல்லணும்? உள்ளுக்குள்ள இருந்து எல்லா துதியும் எல்லா கனமும் எல்லா மகிமையும் தேவாதி தேவன் ஒருவருக்கு மாத்திரமே என்று நான் சொல்லும் பொழுது நீங்க வந்துட்டு அதுக்கு மாறாக ஆமா எல்லா துதியும் எல்லா கனமும் எல்லா மகிமையும் தேவாதி தேவன் ஒருவருக்கு மாத்திரமே என்று நீங்க சொல்ல உங்களுக்கு தடை வருதுன்னா தெரிஞ்சுக்கோங்க, உள்ளுக்குள்ள வந்து உங்களை யாரோ தடை பண்றாங்க. அந்த யாரோ யாரு கிடையாதுங்க, உங்களுக்குள்ள இருக்கிற சாத்தான். ஹalleluya. இப்ப சொல்ல தோணுதுங்களா? ஏனக்கா உங்களுக்கு வந்து கர்த்தர் உணர்த்தி இருக்கிறாரு, உங்களுக்குள்ள அந்த சாத்தான் இருக்குது. அந்த சாத்தானை நீங்க எப்ப மேற்கொள்றீங்களோ ஐயா எதுக்குமே வெட்கப்படாதீங்க. நீங்க ஆலயத்துல இருக்கிறீங்க, ரோட்ல போவது கூட வெட்கப்படக்கூடாது. அப்படி இருக்க வேண்டிய நீங்க ஆலயத்துல எங்க வெட்கப்படுறீங்க? மனசை திறந்து உள்ளுக்குள்ள இருக்கிற சாத்தானை எடுத்து வெளியே போடுறீங்க. எல்லாருக்குள்ள இருக்கிற சாத்தானுங்க, எல்லாருக்குள்ள இருக்கிற சாத்தான் எடுத்து தூக்கி தூரம் போட்டுருங்க. தூரம் போட்டுட்டு கூட சேர்ந்து சொல்றீங்களா? ஹalleluya ஹalleluya ஹalleluya. இவ்வளவுதானங்க. ஹalleluya இவ்வளவுதானே. ஹalleluya. உள்ளுக்குள்ள உற்சாகம் போட்டுங்க. உள்ளுக்குள்ள உற்சாகம் போட்டுங்க. ஏன்னா நீங்க சாத்தானை மகிமைப்படுத்தல, சாத்தானை மகிமைப்படுத்தல, எல்லா மனுஷனை மகிமைப்படுத்தல, மகிமைக்கு கணத்துக்கு பாத்திரமா இருக்கிற தேவாதி தேவனை அதே வல்லமையோட சாத்தானை தூக்கி தூரப்பட்டுட்டோம் என்ற ஒரு விசுவாசத்தின் தைரியத்தோட ஆண்டவரே
Thank you, Lord. என்ன பாருங்க, நீங்க வந்துட்டு ஏதோ உங்களுடைய ஆபீசருக்கு ஏதோ ஒரு அரசியல்வாதி கிட்டயோ ஏதோ ஒரு கவர்மெண்ட் சர்வன்ட் கிட்டயோ நீங்க ப்ராமிஸ் கொடுத்தாலே அதை மீற மாட்டீங்க. ஆனா இன்னைக்கு நிச்சயமாகவே நான் சொல்றேன், நானு தேவனை சாட்சி கொண்டு சொல்றேன், நானு நீங்க ப்ராமிஸ் கொடுத்திருக்கிறது தேவாதி தேவன் இடத்துல. யாரு பாடுனீங்களோ எல்லாருமே தேவன் கையில சாட்சி கொடுத்துட்டீங்க. என்ன தெரியுங்களா சாட்சி கொடுத்துட்டீங்க? ஞாயிற்றுக்கிழமை ஆச்சானா, சண்டே ஆச்சானா, நான் உலகத்தையே மறந்துட்டு உன்னையே நோக்கி பார்த்து ஓடி வந்தேன்ப்பா. ஹalleluya. எத்தனை பேர் இருக்கீங்க? நான் பாத்துக்கிறேங்க. நான் பாத்துக்க மாட்டேன், சாரி, கர்த்தர் பாத்துப்பாரு. யாராவது வரலன்னு வச்சுக்கோங்க, அதுக்கப்புறம் நீங்க திரும்பி வந்து பாஸ்டர் கிட்ட சொல்லவே கூடாது. ஃபோன் பண்ணி, பாஸ்டர் எங்க வீட்டுல இந்த கஷ்டம் இருக்குது, பாஸ்டர் எங்க வீட்டுல வந்து இந்த வேதனை இருக்குது, அதை மட்டும் நீங்க சொல்லவே கூடாது. ஏன்னா நீங்க சத்தியம் பண்ணிட்டு கர்த்தருக்கு